அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, நான் நேசிக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார். வந்தவர் மறுமை நிகழ்வை பற்றி கேட்கிறார். மதா ஸாஅ, மறுமை நாள் எப்பொழுது நிகழும் என்று கேட்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டார்கள், வமாதா அஅதலஹா, அதற்காக நீ என்ன தயார் நிலையில் இருக்கிறாய், என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், லா ஷை இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அதிகமாக நேசிக்கிறேன் என்பதை தவிர வேறொன்றும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்கிறார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து சொன்னார்கள், அந்த மஅமன் அஹ்பபத, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு மறுமையில் இருப்பாய் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அனஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சொல்கிறார், வா ஃபர்ஹனா பிஷையின் ஃபர்ஹனா பிகௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஅமன் அஹ்பபத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு மறுமையில் இருப்பாய் என்று சொன்னதை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்ததை போல வேறு எதற்கும் மகிழ்ச்சி அடைந்ததில்லை என்கிறார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதரை நாம் அதிகமாக நேசித்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்று விட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பெறுவோம். எனவே நான் நேசிக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நேசியுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒன்று வைப்போம். வல்ல ரஹ்மான் அத்தகைய நல்வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தரு புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.